முக்கியமான புத்தகம். ஆமா, பாபிலோனில் மிகப்பெரிய பணக்காரர். எக்ஸாக்ட்லி. ஜார்ஜ் எஸ் கிளாசன் எழுதினது. இதுல இருக்கிற சில அடிப்படை கொள்கைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பேச போறோம். நிச்சயமா. நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். சிலர் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம் பண பிரச்சனையில இருக்காங்க? ஆனா சிலர் மட்டும் எப்படி செல்வத்தை உருவாக்குறாங்க? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான். ஆமா, இந்த புத்தகத்தோட முன்னுரையே ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. என்ன அது? ஒரு நாட்டோட செழிப்புங்கிறது அங்க இருக்கிற ஒவ்வொரு தனிநபரோட நிதி செழிப்பை பொறுத்து தான் இருக்குன்னு. ஓ, இது ஒரு பெரிய பாயிண்ட். அதாவது ஒவ்வொருத்தரும் நல்லா இருந்தா நாடும் நல்லா இருக்கும். கரெக்ட். இந்த புத்தகம் பண்டைய பாபிலோனிய கதைகள் மூலமா பணம் சம்பாதிக்கிறது, அதை காப்பாத்துறது, அப்புறம் அந்த பணத்தையே நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு கத்துக் கொடுக்க போகுது. ஆமா, சரி, கதைக்குள்ள போலாம். இது நம்மள நேரா பண்டைய பாபிலோனுக்கு கூட்டிட்டு போகுது. அங்க பன்சீர்னு ஒருத்தர், ஒரு தேர் செய்றவர். அவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒரு திறமையான கைவினைஞர். ஆமா, அவர் ரொம்ப விரக்தியோட தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கார். காரணம், அவர் ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுல அவர் ஒரு பெரிய பணக்காரர், கையில காசு பொருளுது. ஆனா முழிச்சு பார்த்தா நிஜத்துல அவரோட பணப்பை காலியா இருக்கு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அவர் வெறும் சோகத்தோட நிக்கல. மூலத்துல சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு கிளர்ச்சி உணர்வு வருது. ஆமா, அந்த கனவு அவருக்கு எதெல்லாம் சாத்தியம்னு ஒரு சின்ன ஜலக் காட்டிடுச்சு இல்லையா? கரெக்ட். அதனால இப்போ இருக்கிற நிலைய அவரால ஏத்துக்கவே முடியல. அந்த அதிருப்தி தான், அந்த கோபந்தான் மாற்றத்துக்கான முதல் பொறி. சரியான பாயிண்ட். அந்த நேரத்துல அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபி வர்றார். அவர் ஒரு இசைக்கலைஞர். அப்படியே காட்டுது. ஆமா, நண்பா, என்கிட்ட 2 ஷெக்கல் இருந்தா அதுவே என் முழு சொத்து. அத என் உயிர் நண்பனுக்கு கூட என்னால கடனா கொடுக்க முடியாதுன்னு சொல்றார். இந்த உரையாடல் தான் கதையோட ஒரு திருப்புமுனை. ஆமா, அவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய கேள்வி. நம்ம வாழ்றது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நகரம். வருஷக்கணக்கா உழைக்கிறோம். ஆனாலும் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் கூட நம்மால ஏன் போதுமான தங்கத்தை சம்பாதிக்க முடியல? இது பன்சர் கோபியோட கேள்வி மட்டும் இல்ல. இன்னைக்கு பேச்செக் டு பேச்செக் வாழ்ற பலரோட மனசுல இருக்கிற கேள்வியும் இதுதான். நிச்சயமா. அவங்க கவலை அதோட முடியல. நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைகளும் வறுமையில வாழ்வாங்களோன்னு பயப்படுறாங்க. அந்த கவலையோட உச்சத்துல தான் பன்சருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன புரியுது? தெய்வங்கள் நமக்கு செல்வத்தை கொடுப்பாங்கன்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு உணர்றார். ஓஹோ, அவங்க இனிமே கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. நான் ஒரு பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். அதுவரைக்கும் செயலற்ற நம்பிக்கையிலிருந்து நான் பணக்காரனாக விரும்புகிறேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான ஆசைக்கு மாறுறார். ஆமா, இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அவரோட உழைப்புக்கு சரியான பலன் வேணும்னு இப்ப எதிர்பார்க்கிறார். இது வெறும் முயற்சியை பத்தி இல்ல, விளைவுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிற புள்ளி. இந்த தெளிவு கிடைச்சதும் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. மத்தவங்க எப்படி தங்கம் சம்பாதிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சா அதே நாமும் செய்யணும். அப்போதான் உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. அவங்களோட பழைய நண்பர் அர்காத், பாபிலோனியிலேயே மிகப்பெரிய பணக்காரர். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னா மன்னரே அவர்கிட்ட தான் கருவூல விஷயங்களுக்கு ஆலோசனை கேட்பாராம். ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமும் அவர்கிட்ட இருக்கிறது வெறும் காசு மட்டும் இல்ல. கரெக்ட். கோபி அதை ரொம்ப அழகா சொல்றார். அர்காத்திடம் ஒரு வருமானம் இருக்கு. அது அவர் எவ்வளோ தாராளமா செலவு செஞ்சாலும் அவரோட பணப்பைய திரும்ப திரும்ப நிரப்பிக்கிட்டே இருக்கு. ஆமா, வருமானம். அந்த வார்த்தையை கேட்டதும் பன்சருக்குள்ள ஒரு பொறி தட்டுது. அதுதான் வருமானம், அதுதான் விஷயம் உற்சாகமாகிறார். இதுதான் கதையோட ஆஹா மொமெண்ட். கரெக்ட். ஒரே முறை வர்ற பணத்தை விட தொடர்ந்து வர்ற ஒரு வருமானம் தான் உண்மையான செல்வம்னு புரிஞ்சுக்கிறார். இது நாம இன்னைக்கு பாசிவ் இன்கம்னு சொல்றோம் இல்லையா? நிச்சயமா. அந்த கோல்டன் ஸ்ட்ரீம், அதாவது தங்க நீரோடைங்கிற உருவகம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், அர்காத் இந்த கலைய தம் மகனுக்கும் கத்து கொடுத்திருக்கார். ஆமா, அவரும் அப்பா உதவி இல்லாம வேறொரு நகரத்துல பெரிய பணக்காரர் ஆயிட்டார். இது என்ன காட்டுதுன்னா, செல்வந்தராகிறது அதிர்ஷ்டம் இல்ல, அது ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய கலை, ஒரு ஸ்கில். அந்த உரையாடலோட இறுதியில கோபி ஒரு உண்மைய கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆழமா பட்டது. என்ன அது? நண்பா, நாம செல்வத்தை தேடவே இல்ல அப்படின்னு பன்சீர்கிட்ட சொல்றாரு. ஓ, நீ உன்னோட முழு கவனத்தையும் போட்டு பாபிலோனியிலேயே சிறந்த தேர்களை செஞ்ச, அதுல ஜெயிச்ச. நான் ஒரு திறமையான யாழ் இசைக்கலைஞரா மாற உழைச்சேன், அதுலயும் ஜெயிச்சேன். வாவ். நம்ம கவனம் எங்க இருந்துச்சோ அங்க நம்ம ஜெயிச்சோம். இது ஒரு சுய பரிசோதனையோட உச்சம். அவங்களோட தோல்விக்கு காரணம் திறமை குறைவோ உழைப்பு குறைவோ இல்ல, கவனக்குறைவு. ஆமா, அவங்களோட கவனம் எல்லாம் வேலையை சிறப்பா செய்யறதுல இருந்துச்சு, செல்வத்தை உருவாக்குறதுல இல்ல. இப்பதான் அவங்களுக்கு வெளிச்சம் பிறக்குது.
சரி, இப்போ செல்வத்தை உருவாக்குற அறிவை தேடணும்னு முடிவு பண்ணி அர்காத்த பார்க்க போறாங்க. சரி, அவங்க அர்காத் கிட்ட போனதும் அவர் என்னதான் சொன்னார்? அவர் சில தெளிவான விதிகளை அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறார். ஆமா, அதத்தான் புத்தகம் காலியான பணப்பைக்கான 7 தீர்வுகள் அப்படின்னு சொல்லுது. நாம அதுல இருக்கிற முக்கியமான சில தீர்வுகளை பார்ப்போம். முதல் தீர்வு, உன் பணப்பையை முதலில் நீயே நிரப்பிக்கொள். கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதோட அர்த்தம் என்ன? இதுதான் பர்சனல் ஃபினான்ஸோட முதல் மற்றும் முக்கியமான விதி. இன்னைக்கு நாம இத பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம். ஓகே, அதாவது சம்பளம் வந்ததும் மத்த செலவுகளுக்கு, வாடகை, பில், அதுக்கெல்லாம் பணம் ஒதுக்குறதுக்கு முன்னாடி உங்க வருமானத்திலிருந்து ஒரு பகுதிய, குறைஞ்சது 10% உங்களுக்காக எடுத்து வச்சிடணும். ஆனா இது நடைமுறையில ரொம்ப கஷ்டமாச்சே. வர்ற வருமானம் எல்லா செலவுக்கும் சரியா இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? நல்ல கேள்வி. இது ஒரு மனநிலை மாற்றம். நம்மள் பலரும் எல்லா செலவும் செஞ்சுட்டு மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா அர்காத் சொல்றது அதுக்கு நேர் எதிர். சேமிப்ப ஒரு செலவா நினைக்காம அதை உங்களோட முதல் கடமையா நினைக்கணும். ஓஹோ. அந்த 10% எடுத்து வச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 90%க்குள்ள உங்க வாழ்க்கைய வாழ பழகிக்கணும். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக இது ஒரு பழக்கமாகிடும். ஓகே, முதல் படி நமக்கே நாம முதல்ல சம்பளம் கொடுத்துக்கணும். சரி, அர்காத்தோட இரண்டாவது தீர்வு என்ன? உன் செலவுகளை கட்டுப்படுத்து. அதாவது பட்ஜெட் போடுறது. கரெக்ட். இது முதல் தீர்வோட தொடர்ச்சி தான். நம்ம வருமானம் அதிகரிச்சாலும் நம்ம தேவைகளும் ஆசைகளும் அதை விட வேகமா அதிகரிக்கும். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அர்காத் சொல்றது நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எது தேவை, எது ஆசைன்னு பிரிச்சு பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, மூணாவது தீர்வு, உன் தங்கத்தை பெருகச் செய். இதுதான் சேமிப்புக்கும் முதலீடுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க எடுத்து வச்ச அந்த 10% பணம் சும்மா இருக்கக்கூடாது. அது நமக்காக உழைக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாக்ட்லி. அர்காத் சொல்றார், ஒவ்வொரு தங்க நாணயமும் ஒரு அடிமை மாதிரி. அதை நீ வேலைக்கு அனுப்புனா அது இன்னும் பல செப்பு நாணயங்களை உனக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். வாவ், இதுதான் முதலீட்டோட அடிப்படை. ஆமா, சும்மா இருக்கிற பணம் அதோட மதிப்பை இழக்கும். ஆனா முதலீடு செய்யப்பட்ட பணம் காலப்போக்குல பல மடங்கு பெருகும். அந்த தங்க நீரோடைய உருவாக்குற முதல் படி இதுதான். ஆக பணத்தை சேமிச்சா மட்டும் போதாது, அத வேலை செய்ய வைக்கணும். சரி, நாலாவது தீர்வு என்ன? உன் புதையல்களை இழப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள். இது ரொம்ப முக்கியம். முதலீடு செய்யும்போது நஷ்டமுற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு அர்காத் சொல்ற பதில், அறிவில்லாத முதலீடுகளை தவிர்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம அதுல பணத்தை போடக்கூடாது. நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும். கரெக்ட். சீக்கிரமா பணக்காரன் ஆயிடலான்னு சொல்ற திட்டங்கள்ல இருந்து தள்ளி இருக்கணும். முதலீட்டோட முதல் விதி முதலை இழக்காம இருப்பதுதான். இது அனுபவத்திலிருந்து வர்ற பாடம் மாதிரி இருக்கு. அடுத்தது ஐந்தாவது தீர்வு, உன் வசிப்பிடத்தை ஒரு லாபகரமான முதலீடாக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? சொந்த வீடு வாங்குறதா? ஆமா, ஒரு வகையில அதைத்தான் சொல்றார். வாடகைங்கிறது நாம திரும்ப பெற முடியாத ஒரு செலவு. ஆனா சொந்த வீடு அப்படி இல்ல. ஆமாம், நாம கட்டுற பணம் நம்ம சொத்து மதிப்பு அதிகரிக்குது. காலப்போக்குல அந்த வீடு ஒரு பெரிய சொத்தா மாறும். அது மட்டும் இல்லாம வாடகை கொடுக்கற சுமோ குறையும் போது நம்மால இன்னும் அதிகமா சேமிக்கவும் முதலீடு செய்யவும் முடியும். உண்மைதான். மாசா மாசம் வெளியே போற பணத்தை நமக்கே திருப்பி வர்ற மாதிரி ஒரு சொத்துல போடுறது நல்ல யோசனை தான். சரி, அடுத்த 2 தீர்வுகளும் எதிர்காலத்தை பத்தி பேசுது. ஆமா, 6வது எதிர்கால வருமானத்திற்கு உத்தரவாதம் அலி. 7வது சம்பாதிக்கும் திறனை அதிகரித்துக்கொள். இது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் மாதிரி இருக்கே. கரெக்ட். 6வது தீர்வு ஓய்வு காலத்துக்கான திட்டமிடல் மற்றும் காப்பீடு பத்தி பேசுது. வயசான காலத்துல நம்மால உழைக்க முடியாத போதும் நமக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கணும். சரி, 7வது தீர்வு. 7வது தீர்வு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உன் சம்பாதிக்கும் திறனை அதிகரி. அதாவது இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப். நம்ம மேலேயே நாம முதலீடு செய்யறது. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதுல இன்னும் சிறந்தவரா ஆகணும். புதுசா திறமைகளே கத்துக்கணும். உங்க அறிவும் திறமையும் அதிகமாக உங்க வருமானமும் அதிகமாகும். இதுதான் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து. வாவ், இந்த 7 தீர்வுகளும் ஒன்னோட ஒண்ணு எவ்வளவு அழகா இணைஞ்சிருக்கு பாருங்க. நிச்சயமா. முதல்ல சேமிக்கணும், செலவை குறைக்கணும், முதலீடு செய்யணும், அதை பாதுகாக்கணும், பெரிய செலவுகளை சொத்தா மாத்தணும். எதிர்காலத்துக்கு திட்டமிடணும், எல்லாத்துக்கும் மேல நம்ம திறமைய வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஏதோ பாபிலோனுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் 100% பொருந்துற ஒரு நிதி திட்டம். அருமை. இதுல எந்த மாயாஜாலமும் இல்ல. இது ஒரு சிஸ்டம், ஒரு செயல்முறை. ஆமா, நிதி வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்தால வர்றதில்ல,
அது சரியான தயாரிப்பு மற்றும் புரிதலோட விளைவு. அருமை. இந்த கதையில ஆரம்பிச்சு 7 தீர்வுகள் வரைக்கும் பார்த்தது ஒரு முழுமையான பயணமா இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக ஒரு சிந்தனை. கதையோட இறுதியில கோபி ஒரு விஷயத்த உணர்ந்தார் இல்லையா? நாம எதில் முழு கவனம் செலுத்தினோமோ அதில் வெற்றி பெற்றோம். ஆமா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க முழு கவனமும் உங்க சிறந்த முயற்சிகளும் உங்க வேலையை நல்லா செய்யறதுல மட்டும்தான் இருக்கா? இல்ல, அர்காட் சொன்ன அந்த தங்க நீரோடையை உருவாக்குறதுலயும் இருக்கா? ஆமா. அதாவது நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உங்களுக்காக பணம் சம்பாரிச்சு கொடுக்கிற ஒரு அமைப்பை உருவாக்குற அறிவை நீங்க எவ்ளோ தீவிரமா தேடிட்டு இருக்கீங்க?